குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்னைக்கு சொல் ஒன்று பொருள் மூன்று. ஒரு சொல்லுக்கு மூன்று பொருள் அல்லது இரண்டு பொருள் இருக்கும். அதை தான் நம்ம இதில் படிக்க போகிறோம். சொல் ஒன்று பொருள் மூன்று. ஒரே ஒரு சொல்லுக்கு பொருள் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள் இருக்கும். ஓகேவா? அதான் இதை படிங்க. வெரி குட். ஆறு என்பதற்கு இரண்டு பொருள் இருக்கு. அந்த பொருள் தான் கீழே எழுதியிருக்கேன், படிங்க. வெரி குட். எண் என்னன்னா நம்ம 6 போடுறோம் இல்லையா, 6 அதுதான் எண். அடுத்தது நதின்னா ரெயின் அதிகமாக வரப்ப அதில் வாட்டர் நிறையா போகும், 6. ஓகே, அடுத்து படிங்க. வெரி குட். நகை. நகைக்கு ரெண்டு பொருள் இருக்கு, அதை படிங்க. அணிகலன். அணிகலன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் போட்டிருப்பாங்க நகை, இதெல்லாம் அணிகலன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வெரி குட். புன்னகைனா வேற ஒன்றும் இல்லை, நம்ம சிரிப்பு தான் புன்னகை. ஏதாவது ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க அப்படி மெதுவாக சிரிக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் புன்னகை என்று அர்த்தம். நகை என்பதற்கு அணிகலன், புன்னகை இரண்டு பொருள் உள்ளது. நகை என்பது ஒரு வார்த்தை, அதற்கு அணிகலன், புன்னகை என்று இரண்டு பொருள் உள்ளது. இந்த கிளாஸில் வர்றது எல்லாமே ஒரு சொல் பொருள் 2 அல்லது 3 வரைக்கும் உள்ளது. இன்னும் நிறைய பொருள்கள் இருந்தாலும் அது வரக்கூடிய இதில் படிப்போம். இப்போதைக்கு மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது நகை என்றால் அணிகலன் என்று ஒன்று, புன்னகை என்று ஒன்று. அடுத்தது படிப்போம். வெரி குட். அன்னம். அன்னம் என்பது ஒரு வார்த்தை, அதற்கு பொருள் 2 பொருள் உள்ளது. இன்னம். அன்னம் என்பது ஒரு சொல், பொருள் 2. 2 பொருளையும் படிங்க, கீழே இருக்கிறத. வெரி குட். சோறு என்பது நம்ம ஒன்றும் சாதம், ரைஸ்ன்னு சொல்லுவோம்ல, தினந்தோறும் சாப்பிட்றது தான் சோறு. அன்னம் என்றால் சோறு என்று ஒரு பொருள் உண்டு. அடுத்தது பறவை என்பதும் ஒரு பொருள் உண்டு. அன்னம் என்றால் பறவை அல்லது சோறு. மேலே நம்ம பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பேர்ட்ஸ் பறந்து போகும்போது அதை அன்னம்னு சொல்லலாம். அடுத்தது வெரி குட். திங்கள். திங்கள் என்பதற்கு, திங்கள் என்பது ஒரு சொல், இதற்கு பொருள் 2 உள்ளது. அதை தான் நம்ம இப்போ கீழே எழுதி படிக்க போகிறோம். திங்கள் என்பது ஒரு சொல், பொருள் 2. முதல் பொருள் என்னங்கிறத படிங்க. வெரி குட். மாதம். மா நெடிலுங்கிறதுனால மாதம். ஓகே. மா குறியிலானா என்ன ஆகும்? மதம். ஓகே, அதனால மா நெடிலாக இருந்தால் தான் மாதம்னு வரும். அடுத்தது படிங்க. திங்கள் என்பது ஒரு சொல், அதற்கு மாதம், நிலவு என்ற 2 பொருள் உண்டு. திங்கள் என்ற சொல்லுக்கு மாதம், நிலவு என்று 2 பொருள் உண்டு. இது நீங்கள் அடிக்கடி காதில் கேட்பதன் மூலமாக தான். அடுத்தது மதி என்பது ஒரு சொல், அதுக்கு 2 பொருள் உள்ளது. அதை தான் நம்ம கீழே எழுதுகிறேன், அதை படிங்க. அறிவு
அறிவுன்னா வேறு ஒன்றும் இல்லை, நாலேஜ், அதுதான் அறிவு. நம்ம நடந்து போகும்போது கீழே பள்ளம் இருந்தால் நம்ம அதில் காலை வைக்கக்கூடாதுங்கிறது தான் அறிவு. நிலவு என்பது மூன். உங்களுக்கு நைட் டைமில் மூன் தெரியும், பார்த்துருப்பீங்க, அதான் நிலவு. மதி என்ற ஒரு சொல்லுக்கு அறிவு என்றும் நிலவு என்றும் 2 பொருள் உண்டு. மதி என்ற ஒரு சொல்லுக்கு அறிவு என்றும் நிலவு என்றும். அடுத்தது மெய். இது குரில் மே, அதனால் மெய். மெய் என்பது நெடிலில் இருந்தால் தான் நீங்கள் மேன்னு சொல்லணும். இது குறியில் இருக்குது. மெய். மெய் என்பது ஒரு சொல், அதுக்கு 2 பொருள் உண்டு. அதை தான் படிக்க போகிறோம். உண்மை. உண்மை என்பது உங்களுக்கு தெரியும், உண்மைன்னா என்னன்னு. கரெக்டாக உண்மையை சொல்வது தான் உண்மை. நடந்ததை அப்படியே சொல்வது உண்மை. இன்னொரு பொருள் இருக்குது, உடல். உடல்னால் வேறு ஒன்றும் இல்லை, பாடி. நம்மளுடைய பாடி தான். எல்லா விலங்குகளுக்குமே பாடின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் உடல். மெய் என்பது ஒரு சொல், அதற்கு உண்மை என்றும் உடல் என்றும் 2 பொருள் உண்டு. மெய் என்பது ஒரு சொல், அதற்கு உண்மை என்றும் உடல் என்றும் 2 பொருள் உண்டு. ஓகே, அடுத்தது வெரி குட். மாடு என்பது ஒரு சொல், அதற்கு 2 பொருள் உண்டு. மாடு என்பது ஒரு சொல். மாடுன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், அதுக்கு பொருள் 2 இருக்குது. நீங்கள் படிங்க இதுப்பா. செல்வம். செல்வம்னா வேற ஒன்றும் இல்லை, கேஷ். கேஷ் இருந்தால் தான் நம்ம போய் எந்த பொருளும் வாங்க முடியும். உங்கள் புரிகிற மாதிரி சொல்லணும்னா கேஷ், காயின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் செல்வம். அடுத்தது விலங்குன்னா மாடு. மாடு கவு இருக்கு இல்லையா, அதுதான் விலங்கு. மாடு என்பது ஒரு சொல், அதற்கு செல்வம் என்றும் விலங்கு என்றும் 2 பொருள் உண்டு. மாடு என்பது ஒரு சொல், அதற்கு செல்வம் என்றும் விலங்கு என்றும் 2 பொருள் உண்டு. இதுதான் நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போது நமக்கு மெமரி ஆகிக்கும். எக்ஸாமில் போய் எழுதும்போது அழகாக எழுத முடியும். ஓகே, அடுத்தது பார். பார் என்பதற்கு, பார் என்பது ஒரு சொல், அதற்கு 2 பொருள் இருக்கிறது. படிங்க. உலகம் என்பது ஒரு பொருள். அடுத்தது பார்த்தல். பார்த்தல் மீன்ஸ் செய். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, சன்னை பார்க்குறோம், புக்கை பார்க்குறோம், டிவி பார்க்குறீங்க, இந்த மாதிரிலாம் எல்லா விஷயங்களும் பண்ணுவீங்க இல்லையா. செல்லை பார்ப்பீங்க, பஸ்ஸை பார்ப்பீங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்கு பேர் தான் பார்த்தல். பார்த்தலுக்கு எந்த இல் வருதுன்னு இந்த மாதிரி வார்த்தைகளை எழுதும்போது பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும். குண்டு இல் வருது, அதனால் பார்த்தலுக்கு குண்டு இல் வரும். உலகம்னு எழுதும்போது குண்டு லா வரும். கவனமாக பார்த்துங்க. பார் என்பது ஒரு சொல், உலகம் என்று ஒரு பொருளும் பார்த்தல் என்று ஒரு பொருளும் உண்டு. பார் என்ற ஒரு சொல்லுக்கு உலகம் என்ற பொருளும் பார்த்தல் என்ற பொருளும் உண்டு. ஓகே, அடுத்தது வெரி குட். படி. படின்னா ரீடிங்கு. நீங்கள் டெய்லியும் படிக்கிறீங்களா, தான் ஸ்கூலில் போய் படிப்போம் இல்லையா, அதுக்கு பேர் தான் படி. படி என்பது ஒரு சொல், அதற்கு 2 பொருள் உண்டு. அந்த பொருளை தான் இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க. படிங்க. படித்தல், படிக்கிறது, ரீடிங் பண்ணுறது. புக்கு எடுத்து படிங்கன்னு உங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க இல்லையா,
அதுக்கு பேர் தான் படித்தல். அடுத்தது படிக்கட்டு. படிக்கட்டுனா ஸ்டெப்ஸு. ஒரு பில்டிங்கில் நம்ம மேலே ஏறி போகும்போது ஸ்டெப்ஸ் மூலமாக தான் ஏறுவோம், அதுக்கு பேர் தான் படிக்கட்டு. இப்போ பாருங்கள், படி என்பது ஒரு சொல். படித்தல் என்றும் படிக்கட்டு என்றும் இரண்டு பொருளை தருகிறது. படி என்ற ஒரு சொல் படித்தல் என்ற ஒரு பொருளையும் படிக்கட்டு என்ற பொருளையும் தருகிறது. ஸோ ஒரு சொல் இரண்டு பொருளை தருகிறது. அடுத்தது மறை. மறை என்பது ஹைடு பண்ணுறது. உங்களுக்கு தெரியும், மறைச்சி வைக்கிறது பொருளை. நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு பொருளை மறைச்சி வச்சு விளையாடுவீங்க இல்லையா, அதான் ஹைடாகி விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மறைக்கு இரண்டு பொருள் உள்ளது. படிங்க பார்க்கலாம். வேதம். வெரி குட். வேதம் என்ற ஒரு பொருளும். அடுத்தது மறைச்சு வைக்கிறது, ஹைடாக வருது அல்லது மறைந்து இருக்கிறது, இதுக்கு பேர் தான் மறை. எந்த ரை வருதுன்னு கவனமாக பார்த்துக்கணும். இந்த ரா மாறுனுச்சுன்னா வேறு பொருளுக்கு போயிடும். இந்த பெரிய ரா இருந்தால் மட்டும்தான் இந்த வேதம் மறைத்தல் என்று பொருள்படும். ஒரு வேடன் மரத்தின் அருகில் மறைந்திருந்தான். மறைந்திருந்தான் என்பது ஒளிந்திருந்தல். முன்னாடி நம்ம படித்தோம், ஒளிஞ்சிருக்கிறதுக்கு பேர். ஒளிஞ்சிருக்கிறதுன்னு சொல்லலாம், மறைந்திருத்தல்னு சொல்லலாம். இது வந்து மறைத்தல். மறைந்திருத்தல் அப்படின்னா ஒரு வேடன் மரத்தின் அருகே மறைந்திருந்து அந்த புறாவை மீது அம்பு எய்தான் அப்படின்னு சொல்கிறது. முதல் ஸ்டோரியில் வரும்போது இப்படி எழுதலாம், அல்லது ஒளிந்திருந்தான் அப்படின்னு எழுதலாம். அதில் வந்து லீ வந்து கவனமாக பார்க்கணும், இதில் வந்து ரை கவனமாக பார்க்கணும். ஓகே, அடுத்து தாள். அது மறைஞ்சிருக்கு. திரை. திரை என்பது ஒரு சொல். அதற்கு இரண்டு பொருள் உள்ளது. இதில் வந்து பாருங்கள் என்ன ரா வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு வர ரா, காணாச்சாவில் ஃபஸ்ட்டு வருமே அந்த ரா வந்திருக்கு, கவனமாக பார்க்கணும். நார்மல் ரான்னு கூட சொல்லிக்கோங்க, ஏன்னா நமக்கு ரெண்டு ரா தான் இருக்குது. ஒன்று பெரிய ரா, இன்னொன்று நார்மல் ரா, அப்படி வச்சுக்கோங்க. திரை என்றால் இரண்டு பொருள் உண்டு. இதை படிங்க. கடல் என்பது உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டர் இருக்கும். சி இங்கிலீஷில். தமிழில் அடுத்த வார்த்தை சரியாக படிங்க. ரையை உச்சரிக்க மாட்டேங்கிறீங்க. திரைச்சீலை. திரைச்சீலை அப்படின்னா ஸ்க்ரீனு, வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான் திரைச்சீலை. அடுத்து படிங்க. வேங்கை. வே குறியிலானாதான் என்னவா மாறும்? இது வந்து நெடில் இருக்கிறதுனால வேங்கை என்பது ஒரு சொல். அதற்கு இரண்டு பொருள் உண்டு. அந்த பொருளை தான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். வேங்கை என்பது ஒரு சொல், இரண்டு பொருள் உண்டு. அதை படிங்க. விலங்கு என்று ஒரு சொல் பொருள் உண்டு. அதுக்கு மேலே ஒரு பொருள் இருக்குது, அதை படிங்க. வேங்கை என்றால் மரம் என்று ஒரு பொருள் உண்டு, விலங்கு என்று பொருள் உண்டு. விலங்குகள்னால் தெரியும். இப்போது 6th சென்ஸ் இருக்கிறதுனால இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பீப்புள்ஸ் எல்லாமே எப்படி சொல்லுவோம்னா மனிதர்கள், ஹியூமனு. விலங்குன்னா உங்களுக்கு தெரியும். வேங்கை என்றால் இரண்டு பொருள் உண்டு. அதை திரும்ப திரும்ப பார்த்து மைண்டில் மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்தது இசைனா வேறு ஒன்றும் இல்லை, மியூசிக்கு. சாங்கு பாட்டு கேட்கும்போது பார்க்குறீங்களே, அந்த மியூசிக் பேர் தான் இசை. பாட்டு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மியூசிக் தனியாக எடுத்தால் அதுக்கு பேர் தான் இசை. புகழ். இசை என்பதற்கு புகழ் என்று ஒரு பொருள் உண்டு. அடுத்தது
சம்மதித்தல். சம்மதித்தல்னால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஏதாவது இப்போது உங்கள் வீட்டில் ஏதாவது உங்களுக்கு சொல்கிறாங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறீங்களான்னா ஓகே நான் சம்மதிக்கிறேன், எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறது தான் சம்மதித்தல். புகழ் சம்மதித்தல் என்பது இசையின் முக்கியமான 2 பொருள்கள். இன்னொன்று வந்து மியூசிக்கு, சங்கீதம், அதை தான் சொல்கிறாங்க. கீழே எழுதியிருக்கேன் படிங்க, அது மறைஞ்சிருக்கு படிங்க. சங்கீதம் இதுதான் வந்து நம்ம இன்னொரு பொருளாக சொல்கிறோம். இசை என்பதற்கு புகழ் என்றும் சம்மதித்தல் என்றும் சங்கீதம் என்றும் 3 பொருள்கள் உண்டு. இதையெல்லாம் நீங்கள் இந்த சிறிய வயதிலேயே படிச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நான் 3 சொல்லி இன்னும் வந்துருக்குது, கவனமாக பார்த்து வச்சுக்கணும். இதில் 2 சொல்லி இன்னும் வந்தால் மீனிங் மாறிக்கும். நான் 3 சொல்லி இன் வந்தால் அதற்கு 2 பொருள் உண்டு. படிங்க. கயிறுங்கிறது உங்களுக்கு தெரியும், கயிறு ரோப்பு கட்டுவாங்க, இங்கே இந்த கிளாத்லாம் காய வைக்கிறதுக்கு கட்டுவாங்களா, அதுக்கு பேர் தான் கயிறு. அடுத்து படிங்க. வெக்கப்படு என்பது இப்போ உங்களுக்கு புரியாது, இன்னும் கொஞ்சம் நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு 5 தான் ஏஜ் ஆகிறதுனால இப்போ புரியாது. இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக ஏஜ் அதிகமாகும்போது வெட்கப்படுங்கிறது என்னங்கிறது புரியும். நான் என்பதற்கு 2 பொருள் உண்டு. ஒன்று கயிறு, இன்னொன்று வெக்கப்படுதல் அல்லது வெக்கப்படு, இரண்டையும் குறிக்கும். நான் என்பது ஒரு சொல், பொருள் 2. ஒன்று கயிறு, இன்னொன்று வெக்கப்படு அல்லது வெக்கப்படுதல். இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப நீங்கள் காதில் கேட்கும்போது, வீடியோ பார்க்கும்போதும் உங்களுக்கு மெமரி ஆகும். டிஎன்பிசி எழுதுகிறவங்களுக்கு ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு வாக்கிங் போகும்போது கூட இதை கேட்டுக்கிட்டே போகலாம். அண்டு